வாடா கைதா பசங்க சேர்ந்து குட்டி சவுத்துல உட்காந்து அரட்டாச்சு நிக்கிறேன். எப்பா நான் ஒண்ணும் தப்பே பண்ணலப்பா. வாய மூடுறா. ஏய் வாடி வெல்ல. ஏய் வாடி வெல்ல. என்ன என்ன ஏன் இப்படி குழந்தை சட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா ராக மாட்டேன் என்னன்னு கேளு. இவன் எங்க போறான் என்ன பண்றான்னு என்ன தெரியுதா உனக்கு? குட்டி சவுத்துல உட்காந்து பசங்க கூட கெட்டு போறான்டி. ஏன் குழந்தை அப்படி பண்ணாதே. ஏண்டா அப்படி பண்ண? இன்னொரு வாட்டி இப்படி இழுத்து பேசினா இழுத்து ஒண்ணு விடுவான். ஒழுங்கா பேசுறியா? அம்மா கிட்ட போன்ல பேசினால அது மாதிரி வந்துச்சுங்க. சரி சொல்லுங்க என்னதான் பண்ணாமா? அம்மா நான் ஒண்ணும் பண்ணலம்மா. சேத்து மூலம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டமா பேசியிருந்தேன். ஏய் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் யோகியனடா இல்ல கேக்குற யோகியனா? அந்த தம்மா துண்டு ஒண்ணுக்குத பீடி பிடிக்கிறான்டாவது உனக்கு தெரியுமா? தெரியுமா? அவன் தானே பிடிக்கிறேன், நானா பிடிக்கிறேன். தெரிஞ்சா அவன் கூட பழகுற நீ. அப்புறம் உனக்கு அவனோட புத்தி தானே வரும். நம்ம புள்ள அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஏங்க அப்படி கத்திட்டு இருக்கீங்க? இங்க பார், சின்னதா இருக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும். பெருசா ஆயிடுச்சு அப்புறம் நம்மள கிள்ளி வீசிடுவான். வாடா மாப்பிள்ள சோத்துக்கு போலாம். ஏய் பிகர் ஒன்னு புதுசா வந்துக்குதான்டா. ஏய் போங்கடா. பாத்தியா பாத்தியா ரெண்டும் கங்கார்ல முக்காவாச்சு இருந்து எப்படி எல்லாம் பேசுதுங்க பாரு. அங்கிள் அது வாலிபா வயசு அங்கிள் அப்படிதான் இருக்கும். டேய் அவன்கிட்ட என்ன விஷயம்டா உனக்கு பிடிச்சிருக்குது? அவன் மூஞ்சியும் முகரையும் பாரு. அவன்டாண்டா நீ பழகுற? என்னை பத்தி உன்னே தெரியல. எத்தனை பொண்ணு என் பின்னாடி சூத்துதா? ஆமா அங்கிள். இவன் யாரா இவன்? ஆதாம் ஏவாளுக்கு அங்கிளா இருப்பான் போல. இவன் என்ன அங்கிள்ன்றான்? டேய் காது பிஞ்சுக்கு ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஏய் மச்சி வா மச்சி போலாம். தட்டி விடு அங்கிள. ஏ தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது. என் பையன் வரணும்டா போங்க. ஆண்டி ஏன் உன் பையனை என் குள்ள மாட்டீங்களா? அப்படியே கங்காரு ஜெராக்ஸ் ராவன் இடம் அந்த கும். ஏய் போங்கடா ஊருக்குள்ள வரக்கூடாது. காட்டுக்குள்ள ஓடுங்கடா. ஏம்மா பாருமா அப்பா சும்மாவை போட்டு எங்க ஃப்ரெண்டை போட்டு அடிக்குதா. நீ என்னத்துக்கு அந்த பசங்களோட ஊர் சுத்துவ? அப்பாவுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இவனை உதச்சா சரியா போகுது. மூஞ்சிங்களா பாரு அறந்த வாளுங்கள. வாஷிங் பவுடர் நிர்மா எங்க வீட்டுல வச்சாங்க குருமா. 4 இட்லி துண்ண இங்க கிராவல்ல நான் வச்சு போலாமா? ஏய் யாரா அந்த பண்ணி? பண்ணியா? வாட் இஸ் திஸ் பண்ணி? ஏய் பண்ணி மாதிரி தான்டா இருக்கிற. இப்ப எதுக்குடா எங்க வீட்டாண்ட வந்தா? ஓ நான்சென்ஸ் சீரியஸ் ஸ்டூபிட். உன் பையன் தானே எங்க வீட்டாண்ட வந்தா விளக்கண்ண. ஏய் நீ எப்படா அவங்க வீட்டாண்ட போன? இல்லப்பா அவங்க வீட்டாண்ட போறா. சேது மேல கொஞ்சம் காமாட்டு வந்துச்சாங்க. அம்மா வந்தாங்க. அம்மா நினைச்சாங்கப்பா. அவங்க அம்மா ஒண்ணு அடிச்சாங்களா? ஏய் ஏன்டா என் புள்ளி உங்க அம்மா அடிச்சுது? உன் வீட்டை வச்சா உங்க அம்மா சும்மா விட்டுருமாண்ணா? என் வீட்டை வச்சா எங்க அம்மா அடிச்சியா? நல்லா கக்கூஸ் பாத்ரூம் சைஸ்ல இருந்துக்குன்னு என்ன மாதிரி பேசுது பாரு. இதுக்குள்ள ஏன்டா நீ சேர்றா? உன் பையன் மட்டும் ஒல்லி கரோட்டு மாதிரி இருக்கிறான். நாங்களா எப்படி இருக்கிறோமா? டேய் தம்பி இது மேல வாயாடுன்னு வீட்டாண்ட வராத போடா. ஐய் இந்த தெருக்கு அப்பப்போ நில நடக்க வருதுன்னு பார்த்தாக்கா இதான் காரணமா? எப்படி பேச பத்தியா? எப்படி பேச பத்தியா? டேய் எங்க அம்மாடா. ஆஹா என்னடா திடுக்குன்னு அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கு வரா? ஏய் ஒரு மட்டு மரியாதை அவனுக்கு தெரியல. அத கூட்டுன்னு வச்சு நீ கூத்தடிக்கிறியா? டேய் நான் ஊட்டாண்ட வரதுக்கு எனக்கு ஆசை இல்ல. எங்க அப்பா கோவத்தோட வரான். அதான் முன்னாடி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் டேய் ஏம்மா ஏம்மா என் புள்ளியா அடிக்கிறியா? டேய் டேய் டேடா பொண்ணு புருஷன் சேர்ந்து அடிக்கிறீங்க. டேய் ஸ்ட்ரைட்டா வந்து என் புள்ள மேல கை வைக்கிற. உன்னை கொஞ்சம் ஆங்களடா மம்டி பல்லா. உன் புள்ள என்ன பண்ணுமா? என் வீட்டு காம்பவுண்ட் ஏறி கஷ்டம் வந்துச்சு. உன் பொண்டாட்டி அடிச்சிச்சு. அதை வாங்கி தானே வந்தேன் என் புள்ள. என் புள்ள எதுக்கு அடிக்கிறா? அது காரணம் உன் புள்ள தானே. தேவையாடாது தேவையாடாது தேவையாது. போடு 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 நல்லா பலான்னு போடு. டேய் உண்ட சோறு போட உங்க அப்பனை கூட்டினேன். ஒரு அப்பனை திட்டுறான் வேடிக்கை பார்த்து புள்ளையடா இல்ல ஆத்தாக்கு மேல இருக்குது பாரு மூஞ்ச பாரு. இதுக்கு இப்ப போயானன்ற யோ வீட்டு வாசல் முன்னாடி நிக்காத போயா. அந்த தெரு பக்கம் வரும்ல வாடா ஆட்டோ வைக்கிறேன். கண்டவங்கிட்ட இப்படி கேள்வி வாங்க வைக்கிறியடா. ஏன்டா இப்படி பண்ற? நான் எதுவுமே பண்ணலமா. அதுவே ஊந்துச்சுமா. யார கண்டவன்றா? உனதானே சொன்ன விளக்கண ஊதி போன தவக்கல மாதிரி இருக்கிறியா? நானாவது ஊதி போன தவக்கல, நீ உப்பி போன யானை. யாரடா யானை? கருவா பையா? ஐயா இவங்க அடியே சக்க சேவனுக்குறாங்க. என்ன கருவா பையன்றாங்க. டேய் போடா வீட்டுக்கு அப்புறமா வரேன். அப்புறமா என்ன போவ? அப்புறமா அவன் வீட்டு பக்கம் பொண்ணு அவ்வளவு தெரிஞ்சுக்க. மா சும்மா சொன்னமா. ஏமா கத்துற? கத்தாம கொஞ்சம் வாடா. நீ பண்ற வேலைக்கெல்லாம். தம்பி ஒரு முக்கியமான வேலையா போறேன். எல்லாம் கரெக்டா இருக்குதாப்பா? அப்படின்னா முக்கியமான வேலையா போறேனியா? சொன்ன நடக்க மாட்டேங்குதுப்பா. அதனால யாருக்கு நான் சொல்றது இல்ல. சரி இந்த வாட்டி நடக்கலன்னே வச்சுக்கோ. நான் விஷயமா போற அது சொல்லு. சரி உனக்கு மட்டும் சொல்றேன். பொண்ணு பார்க்க போறேன். சொல்லுப்பா பர்சனாலிட்டி ஓகே தானே? 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அதுல நீ டம்மியா தான் தெரியுற. இல்ல பர்சனாலிட்டி வேற கேக்குறியா? போறாம புடிச்சவன் இவங்கிட்ட போய் கேட்ட மாதிரி போட. போடா உனக்கு பொண்ணு அம்மாசை போய் தான் கடிக்கான். டேய் நீ எங்க வீட்டாண்ட இருந்து போறியா இல்லையாடா?
ஒழுங்கா எங்க வீட்டான வந்து காமெண்ட்டுக்கு எவ்வளவு காசாவது குடுத்துட்டு போ. காம்பவுண்டுக்கு காசு கேக்குறான், தேவையாடா இது? தேவையா? போடா உள்ள, போய் கூட்டு போய். அடிக்காதீங்க, ஐயோ அடிக்குது. போ. நான் சொக்கா காசு நோண்டி உள்ள போய் கது சாத்திக்கிங்க பாத்தியா? இதான் உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். போயிட்டானா? வா, போயிட்டான். டேய், இன்னொரு வாட்டி கடைக்கு போறதா இருந்தாலும் இப்படி போக கூடாது, இப்படிதான் சுத்தின்னு போகணும். 1 மாசம் ஆனாதான் அவன் மறப்பான் அவனை. சரிப்பா. நம்ம காம்போ பேக் 2000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க. 2000 ரூபாய் இருந்தாவா? எங்க காமிங்க. அங்க இருக்கு பாருங்க. இவ்வளோ பட்டாசு வெறும் 2000 ரூபாவா? ஆமாப்பா, அங்க பாருங்க 3000 ரூபாய்க்கு இருக்கு. இவ்வளோ வெடியும் ஒரு 3000 ரூபாய் தானா? ஆமா தம்பி, வெறும் 3000 ரூபாய் தான். இந்த வெடி எடுத்தாலும் 90% ஆஃபர்னா. டேய், நம்ம நல்ல கடைக்கு தானே வந்துக்கிறோம். ஆமா தாத்தா. நம்ம இவ்வளோ வெடிக்குதே, இதெல்லாம் எவ்வளோ? வெறும் 5000 ரூபாய் தான் தம்பி. 5000 ரூபாய்க்கு இவ்வளோ வெடியா? நோ, எங்க ஊர்ல இதை மட்டும் 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்கு விற்பாங்கண்ணா. நாங்க சிவகாசி வந்துட்டாலும் வாங்கிட்டோம். நிறைய மக்கள் எப்படி ஏமாறுவாங்க? ஏமாறலாம் மாட்டாங்க. போன் பண்ணி புக் பண்ணாலே நாங்க அமுச்சு விட்டுருவோம். டேய், இது தெரிஞ்சிருந்தா அங்கிருந்தே புக் பண்ணிட்டுலாமாடா. அதான் தெரியல, இப்ப வந்து தானே தெரிஞ்சிச்சே. ஏங்க வெடி தேர்ந்து எடுத்து எப்படிங்க புக் பண்றது? எங்க jaychandrankrackers.com வெப்சைட் இருக்குங்க. நீங்க அந்த வெப்சைட் போனாலே போதும். நீங்க என்ன பட்டாசு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. வெப்சைட் இருக்குதா? இது தெரியாம போச்சே தாத்தா. இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கு. நோ சொல்லலாம். சரிங்க, லூஸ்ல எல்லாம் வாங்கினா என்ன ஆஃபர் தருவீங்க? நீங்க 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குனீங்கன்னா இந்த பிராண்டட் டிஷர்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துரும். தாத்தா, 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினாலே டிஷர்ட்டா? 3000 ரூபாய்க்கு நீங்க பட்டாசு வாங்குனீங்கன்னா இந்த பேக் கொடுத்துறேங்க. ஏய், பேக் எனக்குடா. அழியாத, வேற எதனா குடுக்குறாங்க பாக்கலாம். 5000 ரூபாய்க்கு வெடி வாங்குனீங்கன்னா இந்த பேக்கும் தரோம், அதோட இந்த 30 ஷாட்டும் தரோம். தாத்தா, செம்ம கடிக்கு வந்துக்கிறோம். இன்னொரு ஆஃபர் இருக்குங்க. நீங்க 10000 ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரிங்க. தாத்தா, 10000 ரூபாய்க்கு வாங்கிடுவோமா? வாங்கிடுவோம்டா. நான் ஒரு 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்குங்க. ஆனா ஒரு 5 வருஷமா நாங்க இந்த ரீட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப குவாலிட்டியா கொடுக்கறதுனால தான் இந்த ஃபீல்டு நாங்க இருக்க முடியுது. எங்க ஜெயச்சந்திரன் கிராக்கர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாமே குவாலிட்டியா இருக்கும், தரமும் நல்லா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். ஜெயச்சந்திரன் கிராக்கர்ஸ்ல பட்டாசு வாங்க, இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. ஆஃபர் மேல ஆஃபர், பட்டாசு சூப்பர். 100க்கு 90 மைனஸ். கடகடன்னு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, பட்டாசை புக் பண்ணுங்க.